ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகனா கோவில் கொடுக்க போகிறோம் பிரசாதமாக, அதுக்காக நான் செய்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம், ஏன்னா இது நம்ம வீட்டுக்கு இல்லை கோவிலுக்கு தானே. அதனால் பாருங்கள், எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை வறுத்து எடுத்துட்டேன், கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை எல்லாத்தையும் வறுத்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அதிலே போட்டு புளி கொதிக்க வச்சோம்னா அந்த மொறுமறுப்புலாம் போயிடும். அதனால் ஒரு பருப்பாக போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை நிறைய போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்ம கோயிலில் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு நெஞ்சில் நிற்கும், அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும். பாருங்கள், உளுந்து போடுறேன், உளுந்து ஒரு 200 கிராம் போடுறேன். எல்லாத்தையும் நல்ல பொன் வறுவலாக வறுத்து வச்சுக்குவோம். சரிங்களா? வறுத்து வச்சுட்டு புளி நிறைய ஊற வச்சுருக்கேன் கரைச்சி. நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இந்த எண்ணெயிலே அப்படியே தாளிச்சிருவோம். சரிங்களா? இவ்வளோ எண்ணெய் போட்டால் தான் சரியாக இருக்கும், 1.5 கிலோ அரிசிக்கு தான். பாருங்கள், இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துருவோம். சரிங்களா? எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது என்ன போடுறோன்னு பார்க்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். எல்லாத்தையும் ஏன்னா மொத்தமாக போட்டு வறுத்தோம்னா ஒன்று வறுபடும், ஒன்று வறுபடாது. அதனால் தனித்தனியாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது நான் கோவிலுக்கு தான் செய்கிறேன். கோவில் பிரசாதம்னா நல்லா டேஸ்ட்டாக செய்யணும்ல, அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு டேஸ்ட்டாக செய்கிறேன். சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் உளுந்து இருக்குது, அது இருக்கட்டும். அப்படியே கூட காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டேன். கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கேன், அதனால் அதை போடலை. இது நல்லா பொரியிட்டோம். இது நல்லா காஞ்ச மிளகா கலர்லாம் மாறட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்குவோம் இதுலேயும். சரிங்களா? அது தனியாக வறுத்து வச்சுருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வறுபட்டோம். இப்போ நான் புளியை கரைசல் எடுத்து ஊற்றுறேன். சரிங்களா? அது பாருங்கள், காஞ்ச மிளகா செவந்துருச்சு, எல்லாம் செவந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பயிரெல்லாம். இப்போ நம்ம புளியை ஊற்றலாம். சரிங்களா? புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை எடுத்து ஊற்றுறேன். நல்லா திக்காக புளி கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், புளி கரைசல் எடுத்து நான் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுண்ட வைக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், நல்லா சுண்ட வைங்க. சுண்டி வந்தோடனே நம்ம எடுத்து அப்படியே சாப்பாட்டில் கொட்டி கலக்க வேண்டியதான். சரிங்களா? நல்லா சுண்டி வரட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நிறைய புளி திக்காக ஊற்றிருக்கேன். திக்காக ஊற்றினா தான் அந்த சாப்பாட்டு நல்ல புளிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? எண்ணெய் நிறைய நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது 1.5 கிலோ அரிசிக்கு தான் நான் இது செய்கிறேன். சரிங்களா? பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பாட்டில் ஊற்றுவோம். சரிங்களா? இந்த வறுத்து வச்ச ஐட்டமும் சாப்பாட்டில் போட்டுடலாம், இதையும் போடலாம். சரிங்களா? சாதம் நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த புளிக்குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். சுற்றி புளிக்குழம்பு ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் கொட்டிடுவோம் மேலே. சரிங்களா? கொட்டி மொத்தமாக நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ஃபுல்லாக கலருங்க. ஒன்றுக்கு ஒன்று எங்கேயுமே நிற்காத அளவுக்கு நல்லா கலந்துடுங்க. அப்போ தான் எல்லாமே பருப்பெல்லாம் நல்லா கலந்து வரும், மொறுன்னு நல்லாயிருக்கும். வறுத்து பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், கலந்து எடுத்துட்டோம்னா புளி சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நல்லா கலக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இது கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுறோம். எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட, அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க, ஒரே திட்டாங்க. ஸோ இது எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எங்கள் அம்மா செஞ்சு கோயிலுக்கு எல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணும். ஏன்னா சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். அதனால் என்ன மாரி எவ்வளோ பேர் செஞ்சுருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதேமாரி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதேமாரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு சாமிக்கு இது பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இதேமாரியே செஞ்சுட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் ஃபாலோவும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி சாதம் நல்லா கலக்கி எடுத்துட்டேன். இதை நம்ம டிஃபனில் மாற்றிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு டிஃபனில் மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.